தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வருது. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு எல்லோரும் நல்லா சூப்பராக பொரி உருண்டை பண்ணலாம். அதுவும் ஈஸியாக, அதுவும் கரெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ஸோ என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட் பார்ப்போம். 4 கப் இந்த மாதிரி பொரி எடுத்துக்கிட்டால், அதே கப்பில் வந்து இந்த மாதிரி நல்ல டார்க்கான வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கூட சுக்கு பொடி நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து நெய் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது வந்து அரிசி மாவு கடைசியில் நம்ம வந்து பிடிக்கும் போது கொஞ்சம் சூடு இல்லாமல் பிடிக்கிறதுக்காக, சூடு பொறுக்க பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் வேணும். ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அதை பண்ணலாம். ஸோ இப்போ பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, தீபாவளி விலாகில் நான் வந்து என்னுடைய கை அடிபட்டிருக்குன்னு சொன்னேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப அது கன்சர்ன்டாக ரொம்ப எனக்கு நிறைய ப்ரேயர்ஸ் விஷஸ் எல்லோரும் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் சீக்கிரமாக அது ஆறிடுச்சு. அதனால் ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன் நான். ஸோ ஃபுல் ஹேண்ட் போட்டுனா வந்து மறைச்சிடலாம். இது மாதிரி சாரீ போடும்போதெல்லாம் நான் காட்ட வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்கின் புதுசாக வரணும், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நல்லாவே ஆறிடுச்சு, வலி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து சீக்கிரமாகவே நல்லா ஆறிடுச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் அடுப்பில் வந்து சூடான எண்ணெய் இறக்கி கீழே வைக்கும் போது கொஞ்சம் சாஞ்சிடுச்சு கையில். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பிளிஸ்டர்ஸ் வந்துச்சு. இப்போ எல்லாமே போயிட்டு நல்லா ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். பட் இன்றைக்கி கமெண்ட்டில் போடாதீங்க, எல்லாம் பாசிட்டிவாக ஏதாவது நான் கமெண்ட் போடுங்க, இதை பற்றி எதுவும் போடாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து நம்மளுடைய வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். ஸோ ரொம்ப நான் வந்து பொடியாக அதை வந்து நுணுக்கலை, தண்ணி ஊற்றி நான் கரைஞ்சிரும். ஸோ 1 கிளாஸ் வெல்லத்துக்கு 1/4 கிளாஸ் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு வெல்லம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை கொதிக்க வைப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டியும் எடுத்துடலாம். அவங்களுடைய வெல்லத்தில் வந்து கல் மண் ஏதாவது இருக்குன்னு தோணுச்சுன்னா. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படியே. நல்ல பாகு எடுக்கணும். நம்ம பாகு வந்து என்ன பதம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கல் பதம் இல்லை வந்து டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா உருட்டை வரணும். அதை வந்து நம்ம போட்டு ஒரு இங்கே வந்து ஸோ இங்கே 2 கிண்ணம் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், ஒன்றுத்தில் வந்து காலியாக வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றினா நல்லா கையில் எடுத்து அப்படியே நமக்கு உருட்டை வரணும் நல்லா. ஸோ அதை உருட்டிட்டு குட்டியாக கல் மாதிரி எடுத்துகிட்டு இங்கே தூக்கி போட்டோன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வரணும். அதான் டங்கு பதம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கரெக்டாக டங்கு பதம் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ டங்கு பதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பி பதம்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் டங்கு பதமாக மாறும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்மளுடைய பதம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சுக்கு பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுக்கு பொடியும் போடலாம். நான் சுக்கை அரைச்சி தான் பொடியாக வச்சுருக்கேன், பொடியாகவும் கிடைக்கும். ஸோ அது போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி வேணால் அவங்க போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பொடி போடல இன்றைக்கி. அப்புறம் கொஞ்சமாக நெய் வாசனைக்கு அதையும் இப்போ போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெல்லம் வந்து நல்லா திக்காகிட்டு வந்திருக்கு. நல்லா திக்காகிடும் அந்த டைமில். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணியோடு வச்சுருக்கேன், ஒரு கிண்ணம் வந்து காலியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த தண்ணி இருக்க கிண்ணத்தில் கொஞ்சமாக ஊற்றி பார்க்கணும். இப்படி இந்த டைமில் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம உருண்டையாக பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ நல்லா இப்படி வந்து உருண்டையாக கட்டியாக பிடிச்சிடலாம். ஸோ பதம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா நான் கல் மாதிரி சேர்த்து அமுக்கிட்டேன். இதில் போட்டு பார்க்கலாம். டங்கு பதம் டங்குன்னு கேட்கணும். ஸோ நல்லா டங்குன்னு கேட்குது. ஸோ நம்ம கரெக்டான பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து ஓவராக ஹீட் பண்ணி நம்ம இன்னும் மேற்கொண்டு அதை வந்து இன்னும் பாகு வேறு நிலைக்கு போகக்கூடாது. ஸோ இந்த டைமில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீக்கிரமாக நம்மளுடைய பொரி எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே போட்டு கலரணும். ஸோ 4 கிளாஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் போட்டிருக்கேன். இதை லேசாக பரட்டிட்டு மிச்சம் 2 கிளாஸும் போட்டுக்கலாம். மூணாவது கிளாஸு, அப்புறம் 4 கிளாஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். இது வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா நம்ம வந்து நல்ல ஒரு கரண்டியில் கிண்டிக்கலாம். ஸோ 4 கிளாஸ் நம்ம பொரி எடுத்தால் அதுக்கு 1 கிளாஸ் நம்ம வந்து வெல்லம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 4 கிளாஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ புதுசாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இதுக்கும் பொரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பட் இந்த மெஷர்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடியில் எதுவுமே வந்து ஒட்டாமல் நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கலரி விட்டுக்கோங்க. பொரி உருண்டை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி, 3 பொருள் தான் வேணும். வெறும் பொரி, அது கூட வந்து நம்மளுக்கு சுக்கு பொடி இருந்தால் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அந்த வாசனை அது கொடுக்கும். அது கூடவே வந்து வெல்லம்,
இது 3 தான் மெயினாக வேணும். நெய் வந்து வேணுன்னா போட்டுக்கலாம், ஏலக்காவும் வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பொரி ஒன்றோட ஒன்று அப்படியே ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே எடுக்கணும் நம்ம. இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக அதை சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த இலக விடலாம் அந்த வெள்ளத்தை. நமக்கு வந்து பார்க்கும் போதே நல்லா பிடிக்கும் போது தெரியணும், நல்லா உதிரியாக போயிடக்கூடாது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய பொரி. கீழே அடி பிடிக்கக்கூடாது, பட் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து வேணும்னா நான் லேசாக கொஞ்சம் நெய் கூட போட்டுப்பேன் கையில், கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ சூடாக அப்படியே எடுத்து ஓரளவுக்கு பெருசாக பால் மாதிரி இப்படி நல்லா பிடிச்சி ஷேப் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வேகமாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பிடிச்சி வச்சிடணும். கொஞ்சம் சுடும், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸில் நான் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணல, கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிட வேணான்ட்டு. ஸோ வேணும் போது அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் டக்குன்னு பண்ணோம் இந்த ஸ்டெப் மட்டும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் நெய் தேய்ச்சேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு சும்மா அந்த ஷேப் வரத்துக்காக முதல்ல இப்படி பிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ இப்படி கீழே வந்து கிண்டிட்டா இன்னும் கொஞ்சம் அது ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அரிசி மாவு போட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ண. ஸோ அரிசி மாவு வந்து அந்த சூடு பதத்துக்காக தான் போடுறாங்க. பட் எனக்கு என்னமோ அது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக கொஞ்சம் நமக்கு நமுத்து போகாமல் டைட்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த அரிசி மாவு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணும். தெரில அது என்னன்ட்டு, பட் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதை பிடிச்சி வச்சிடலாம். சுடுது அதான். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பிடிச்சாச்சு. இது ஒன்று பிடிச்சதுக்கப்புறமா இதை வந்து மற்றெல்லாம் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு பிடிக்கும் போது இப்படி பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா டைட்டாக அமுக்கி விட்டுறணும். அது காயறதுக்குள்ளே எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ நல்லா ஆகிடும். ஸோ அதே மாதிரி டைட்டாக பண்ணிக்கிறதையும் ஒரு கேப்பே இல்லாமல் நல்லா டைட்டாகிடும். ஒரு 4-5 வாட்டி இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இதையும் வந்து ரொம்ப லேட்டாக பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணும் இதையும். ஸோ இது வந்து நான் சில டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் பண்ணும்போதே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்போ அதனால் பரவாயில்ல, சிம்மில் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை இலக விட்டுடலாம். வெல்லம் நல்லா இலகி வரும், அப்போ நம்ம ஈஸியாகவே பிடிக்க முடியும். பொரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறன்னு தான் இருக்குது நமக்கு. ஸோ அது கரெக்டான ஸ்டேஜ் தான். ஸோ இது வந்து டார்க்கான வெல்லம் எடுத்துக்கிறனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மெயினானதே வந்து அந்த டங்கு பதம், அந்த கல், அந்த டங்குன்னு கேட்கணும். ஸோ அது கல் பதம் டங்கு பதம் கரெக்டாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடணும். ஸோ நம்ம பிடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக வெல்லம் வந்து இந்த மாதிரி இறுகும். அதனால் லேசாக வந்து நான் இறுக வச்சுருக்கேன். ஸோ அதான் நம்ம பிடிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் வந்தால் நம்ம நல்லா சூடு கரெக்டாக இருக்குது. ஸோ திருப்பி வந்து நான் பிடிக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு தேய்ச்சிக்கிட்டு ஸோ திருப்பி எடுத்து நம்ம பிடிச்சிடலாம். ஒரு வாட்டியும் கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சிக்கலாம். போன வாட்டி பண்ண மாதிரியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு தேய்ச்சிக்கலாம். அப்புறம் செஞ்சு வச்சதை நம்ம நல்லா டைட்டாக ஒரு 4 வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ எந்த பொரியில் வேணால் பண்ணலாம். அவல் பொரியிலையும் பண்ணலாம், நெல் பொரி கிடச்சாலும் அதுலேயும் பண்ணலாம். அதே மாதிரி லைட்டான அந்த வெல்லம் கிடச்சாலும் பண்ணலாம், இதுமாதிரி டார்க் வெல்லம் கிடச்சாலும் அதுலேயும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கலர்றதுக்கு. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் வந்து பிடிக்க முடியாது, சிலது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட தான் செய்யும். ஸோ பாருங்கள் 2 பேட்ச் பிடிச்சாச்சு. நம்ம இது 3rd பேட்சுக்கு இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி இலக வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரண்டி எடுத்துட்டா பொரியெல்லாம் ஒரு மாதிரி ஆடும். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இது பாருங்கள், க்ளோஸ்அப் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கிற டைமில் நம்ம திருப்பி எடுத்து பிடிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன், அதே மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் தடவிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்படியே மொத்தமாக எடுத்து பிடிச்சிடலாம்.
கொஞ்சம் நெய், அரிசி மாவு, அப்புறமா கொஞ்சமாக கையில் எடுத்து பிடிச்சிடலாம். அப்புறம் பிடிச்சி வச்சதை டைட்டாக பண்ணும் 4 வாட்டி. ஸோ நம்மளோட பொரி உருண்டைலாம் பிடிச்சாச்சு. நானும் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பொரி நமுத்து போகக்கூடாது. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக சூடாக பிடிக்கும்போது நல்லா கரெக்டாக வரும். ஸோ இனிப்பும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் கேமராமேனும் வந்து அவர் ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டாரு. ஸோ அவருக்கு தனியாக இங்கே ஒன்று வச்சுருக்காரு அவருது. உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்னும் சாப்பிட்டு சத்தம் போடுறீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ரொம்ப நல்லா இருக்குன்றார் கேமராமேன். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா சூப்பராக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே செய்யும் போதே ஒன்று சாப்பிட்டாரு. ஸோ இப்போ வந்து நாங்கள் 2 சாப்பிட்டோம். மொத்தம் 3, அது கூட 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ மொத்தம் 20 வருது நம்மளுடைய இந்த அளவுபடி. ஸோ நான் 200 கிராம் பொரி வாங்கினால இன்னும் 1 கிளாஸ் பொரி மிச்சம் இருக்குது. ஸோ 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 350 கிராம் தோராயமாக வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுபடி எடுங்க. கொஞ்சமாக சுக்கு பொடி போடுங்க, கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட வேணால் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் நெய் போட்டு நல்லா சூடாக பிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆனால் இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக, கொஞ்சம் வேகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சூடு இருக்கும் போதே பிடிக்கணும். சூடு போயிடுச்சுன்னா லேசாக நம்ம சிம்மில் வச்சு திருப்பி பிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா அப்போ நமத்து போயிடும். ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சோம்னா நல்லா 1 வாரத்துக்கு நல்லாவே இருக்கும். ஸோ சூப்பராக நீங்களும் வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்திகை தீபம் வந்து தமிழ் கடவுள் முருகருக்காக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு பொருள் வந்து நம்ம வந்து படைப்போம். அதில் ஒரு முக்கியமான பொருள் கார்த்திகை தீபம்னா வந்து நம்மளுடைய பொரி உருண்டை தான். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ். பாய்.